என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இஞ்சி ஒரு துண்டும் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் 5 முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். இது சேர்த்தோம்னா இன்னும் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரும், அதுக்காக சேர்த்துறேன். இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் உருகுனதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்துருங்க. இந்த ஸ்பைசஸ்லேருந்து வாசம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா கலந்து விட்டுருங்க. கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அப்போ தான் இந்த தக்காளியில் இருக்க புளிப்பு நமக்கு தெரியாது. தேவையான அளவுக்கு உப்பு, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் நல்லா வரும். ஒரு கொதி வந்தோன்னே நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 100 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே செஞ்ச பன்னீர் தாங்க. ஸோ உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதனால் எப்படி பண்ணுறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நான் கொஞ்சம் வெந்தயக்கீரையோட இலை, அதாவது கஸ்தூரி மேத்தி, அதை சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஃப்ளேவர் கொடுக்குதான், அது இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அதுக்காக தான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், க்ரீமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.